தொழுகையில் இந்த காரியங்களை ஒண்ணுலே செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, தொழுகையில் இந்த வசுவாசம் ஏற்படாது. என்ன காரியம்? அழகான முறையில சின்ன தண்ணியில ஒண்ணு செய்யறது. சின்ன தண்ணின்னு சொன்னா தண்ணியை லேசாக்கி ஒண்ணு செய்யறது. ஒருத்தர் ஹுஷு குழுவோட தொழுகையில ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய தண்ணியை ரொம்ப இஸ்ராப் செய்தாருன்னு சொன்னா அவருடைய தொழுகையில ஹுஷு குழு ஏற்படாது. இதை உலமாக்கள் சொல்றாங்க, பயபக்தி ஏற்படாது. எப்படி எந்த அளவுக்கு அவர் ஒழு செய்வதற்கு தண்ணீரை திறக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் திறக்கணும். திறந்து ஒழு செஞ்சு கண்ணியமான முறையில் அவர் தக்பீர் கட்டாருன்னு சொன்னா ஹுஷு குழு அவரோடு ஒட்டிக்கொள்ளும், பயபக்தி ஒட்டிக்கொள்ளும். இஸ்ராப் தண்ணியை வேஸ்ட் பண்ற விதத்துல சடச்சடன்னு குளிக்கிற மாதிரி செஞ்சாருன்னு சொன்னா அந்த தொழுகையில ஹுஷு குழு நானோ நீங்களோ விதிவிலக்கே கிடையாது, யாருக்குமே அந்த பயபக்தி வராமல் போய்விடும். சகோதரர்களை உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒழு செய்து முடித்த உடனே அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாத்திரங்கள்ல தான் தண்ணீர் எடுத்து செய்வாங்க, அல்லது தோல் துருத்தியில தண்ணி எடுத்து